அடுத்து ஒரு கோயில் இருக்காங்க. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் தான் இருக்க ராஜகோபுரம். இது வந்து சிவன் கோயிலுங்க. இதுவும் 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். இதுவும் திருமழிசையில் தாங்க இருக்குது. நீங்கள் திருவள்ளூர் திருப்பதி போகிறப்ப நிறைய முறை பார்த்துருப்பீங்க. இந்த மெயின் ரோட்டில் கோயிலை ஒட்டின மாதிரியே குளம், அப்படியே வந்து கோயில் கோபுரம் அப்படியே மெயின்லேயே தான் இருக்குது. ரோடு என்ஹெச்லேயே தான் இருக்குது. இவர் பேர் வந்து ஒத்தாண்டேஸ்வரர், கை கொடுத்த பிரான். தாயார் பேர் வந்து குளிர்வித்த நாயகி. இப்படி பல சிறப்புகளோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுவும் திருமழிசையில் தான் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த கோயிலுக்குள்ளே, இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம். போயிட்டு இந்த வீடியோவை பற்றின, இந்த கோயிலை பற்றின முழு தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க உள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விஜய், ட்ராவல் வித் விஜய்ன்ற சேனல் மூலிமா மீண்டும் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, ஒத்தாண்டேஸ்வரர். நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் ராஜகோபுரம் எல்லாம் காமிச்சிருப்பேன். அந்த கோயிலில் தான் இருக்கேன். இந்த கோயில் திருக்குளத்தை தான் சுற்றி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், இந்த கோயிலோட தீர்த்தம் தெப்பம் அங்கே தான் இருக்கேன். ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே அப்படியே இங்கே வந்துட்டேன். ரொம்ப பெருசாக இருந்தது. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதை பார்க்கலான்னு வந்துட்டேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோயிலோட தலைப்புராணம் எல்லாம் அனைத்து விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் பிரசன்ன விநாயகர் கோயில் இருக்குது. அப்படியே நான் ராஜகோபுரம்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, அப்படியே இந்த என்ட்ரன்ஸு தான். அப்படியே உள்ளே போவோம் வாங்க. ராஜகோபுரம் அழகான வேலைப்பாடோடு இருக்குங்க. மேலே பாருங்கள், படம்லாம் வரைஞ்சிருக்காங்க. சின்ன கோயில், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே உள்ளே போவோம். பங்குனி உத்திர திருவிழா முடிஞ்சிருக்கு, நடந்திருக்கு. ஆனால் பந்தல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பந்தல் போட்டதால் தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண முடியல. கோயிலுக்கு உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. குளத்திலிருந்து வர மாதிரி தான் இருக்குது என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொடிமரம், பலிப்பீடம் அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் நவகிரக சன்னதி இருக்குது. கோயிலுக்கு உள்ளே வந்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றதே தேவராஜ கணபதின்னு ஒரு சன்னதி. அப்படியே ஒரு சுற்றுப்பிரகாரத்தில் ஒரு வலம் வருவோம் வாங்க. இது ஒத்தாண்டேஸ்வரர், கை கொடுத்த பிரான், அவர் இருக்கிற அந்த மூலவர் சன்னதிங்க. அப்படியே ஒரு வலம் வருவோம். இந்த கோயிலும், இந்த ஊரில் 2 கோயிலுமே, சிவன் கோயில், பெருமாள் கோயில், 2மே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக இருக்குது. சின்ன சின்ன கோயில் தான், ஆனால் பிரகாரங்கள்லாம் நல்லா நீட்டாக அகலமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை, இந்த ஊரில் சின்ன ஊர், கிராமம் மாதிரி தானே வச்சுங்களேன். திருமழிசை பாருங்கள், இந்த மூலவர் விமானம் இந்த பக்கம் இந்த காமிக்கிற பாருங்க, ராஜகோபுரம் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நீட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கோயில்கள். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் கிடைக்கிறப்ப இந்த வழியாக போகிறப்ப இதுக்குன்னு கூட நீங்கள் வர தேவையில்லைங்க. திருத்தணிக்கு போவீங்க, திருப்பதி போவீங்க, திருவள்ளூர் போவீங்க இல்லையா, அப்போ இந்த வழியாக போகிறப்ப இந்த ஒத்தாண்டேஸ்வரர் ஈஸ்வரன் கோயில் வந்து இந்த வழியிலே இருக்குது. வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, மூலவர் வந்து ஒத்தாண்டேஸ்வரர், அம்மன் வந்து குளிர்வித்த நாயகி, கோயிலோட தலைவிருச்சம் வந்து வில்வம், தீர்த்தம் வந்து தெப்பம். இது வந்து 1000 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு பல குறிப்புகளில் இதை பற்றின விஷயம் இருக்குங்க. இங்கே சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. சனி பயிற்சி, சிவனுக்கு நடக்கிற அனைத்தும், பங்குனி உத்திரம், மார்கழி, திருவாதிரை எல்லாமே நடக்குது. சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. சனி பயிற்சி அப்போ இதுவும் விசேஷம். நடராஜ பெருமானும் அம்மனும் எதிரெதிரே காட்சி தராங்க. அதனால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இல்லை வேறு ஏதோ பிரச்சனை, தவறுதலாக புரிதல்கள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு கொண்டு வேண்டிக்கிட்டால்
இந்த கோயிலில் அந்த அவங்க வேண்டினதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். இந்த கோயிலில் உள்ள கோபுரம் கஜப்ருஷ்ட கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கஜப்ருஷ்ட வடிவத்தில் இருக்குதுன்றாங்க. அது எப்படி இருங்க வரேன், இந்த ஆங்கிள்லேருந்து போய் காப்போம். கஜப்ருஷ்ட வடிவம்ன்றாங்க. இப்போ அந்த சைடு இருந்து காமிச்சேன் இல்லைங்களா, இந்த சைடு போய் காட்டுறேன். கஜப்ருஷ்ட வாகனம். இந்த சைடு இருந்து மரம் இருக்குது, தெரியுதா என்னன்னு தெரியல. சரி, திரும்பவும் நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். இது வந்து வள்ளி பாலசுப்ரமணியர் தேவசேனா இந்த சன்னதி. இதில் வந்து கங்காதீஸ்வரர், நந்தி, லிங்கம். இங்கே பாருங்கள், இந்த மூலவர் வாகனம் தாங்க. இந்த மூலவர் வாகனத்தை தான் கஜப்ருஷ்ட வாகன வடிவில் உள்ளதுன்றாங்க. கஜப்ருஷ்ட வடிவமாக அதுக்கு ஒரு வடிவம் வச்சுருக்காங்க. அந்த வடிவத்தில் இருக்குதுன்னு குறிப்பில் இருக்குது. கஜப்ருஷ்ட வடிவம் மூலவர் விமானம். அது மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதாவது கரிகால் மன்னன் இந்த பக்கமாக ஒரு முறை வேற ஒரு சிவபெருமானை வணங்குறதுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அவரோட யானை கால் வந்து ஒரு புல் புதரில் மாட்டிக்குதுங்க. அவர் எடுக்க முயற்சி பண்ணுறாரு, எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கத்தியை கொண்டு வந்து அந்த புல்லை வெட்டுறாரு. வெட்டுறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வருது. பார்த்தா அங்கே ஒரு லிங்கம் இருந்திருக்கு, அந்த லிங்கத்துலேருந்து ரத்தம் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, தவறு செஞ்சிட்டோன்னு சொல்லி தன்னோட கையை வெட்டிக்கிறாருங்க. அதனால தான் இவருக்கு வந்து கை கொடுத்த பிரான் அப்படின்ற பேர் இருக்குது. இன்னொரு முறை அந்த கஜப்ருஷ்ட வாகனம் அந்த வடிவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். கை கொடுத்த பிரான்ன்ற பேர் வருது சிவபெருமானுக்கு. அப்போது திரும்பவும் கரிகால் சோழன் அந்த மன்னனுக்கு வந்து போன அந்த வெட்டுப்பட்ட கை வந்து திரும்ப வந்துடுது. அப்போ தாயார் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவனடியார்களோட கதையெல்லாம் சொல்லி அவரோட மனதை குளிர்விக்கிறாங்க. இது மாதிரி பக்தர்களோட மனதை குளிர்விக்கிறதால தான் நம்ம இந்த அம்மனுக்கு பேரே வந்து குளிர்வித்த நாயகிங்க. குளிர்வித்த நாயகி அப்படின்ற பேர் வருது. இந்த விமானம் ரொம்ப அழகாக இருக்குங்க. கஜப்ருஷ்ட விமானம், இதனோட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க அப்படியே போவோம். இது மாதிரி பல சிறப்புகளை கொண்ட ஒரு கோயிலுங்க. அதனால் நேரம் கிடைக்கிறப்ப வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கோயில். வாங்க. இதுதாங்க சனீஸ்வரர் சந்நிதி, தனி சன்னதி. கொடிமரம், பலிபீடம், நந்தி. வீடியோவை இதுக்கு மேலே போனோம்னா மூலஸ்தானம் வந்துடும். வீடியோவை நான் என் பண்ணி வந்து நேரம் கிடைக்கிறப்ப வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப விசேஷமான கோயிலுங்க.